ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். அவங்க குடும்பத்தார்கள் அவங்க மேல சில பல எதிர்பார்ப்புகள் வச்சிருப்பாங்க. குறிப்பா வாழ்வாதாரத்துல பின்தங்கி இருக்கிறவங்க. அப்படி எதிர்பார்ப்புகளோட இருக்கும்போது அவங்க எல்லாரோட ஃபோக்கஸும் அந்த நபர் மேல தான் இருக்கும். அவங்க எடுக்கிற முயற்சி அதில் வர ரிசல்ட்லையும் இருக்கும். ஆனா அதை பூர்த்தி செய்ய முடியாம போனா அவங்க மனசு சுக்கு நூறாகி போகாதா? இப்படி பல எதிர்பார்ப்புகளை ஸ்ரீனிவாசன் மேல அவன் குடும்பம் வச்சிருந்துச்சு. அது என்னாச்சு? அவங்க கனவு பலிச்சுதா? வாங்க கதையில தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இன்னைக்கு கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதையை தான் கேட்க போறோம். கற்பக விருட்சம். அன்னைக்கு சாயங்காலம் 5 மணி அடிக்கிறதுக்கு முன்னாடியே சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்துட்டான் ஸ்ரீனிவாசன். கையில நயா பைசா கிடையாது. அவன்கிட்ட இருந்தது எல்லாம் ஒரு ஃபவுண்டைன் பென், ஒரு வேஷ்டி, ஒரு சட்டை, அன்னைக்கு சாயந்தரம் வெளியான தினப்பத்திரிக்கை, சந்தேகத்துக்காக வாங்கியிருந்த ஒரு ஆங்கில பத்திரிக்கை, இவ்வளோதான். அந்த ஸ்டேஷன் கடைக்கோடியில் இருக்கிற பெஞ்சில் போய் 1 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருந்தான். இவனுக்கு முன்னாடையும் பின்னாலையும் பிரயாணிகளும் ரயில்வே ஊழியர்களும் போயிட்டும் வந்துட்டுமா இருந்தாங்க. இந்த ஸ்ரீனிவாசன் யாரையும் கவனிக்காம எதையும் கவனிக்காம வானத்தையே பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கும் அந்த வானத்துக்கும் இடையில திரையா இருந்துச்சு அவனோட கண்ணீர். துயரம் அவனை படாத பாடுபடுத்திட்டு இருந்துச்சு. பயப்பட வேண்டியதுக்கே பயப்படாம வந்தாச்சு, அதுக்கப்புறம் வேற எதுக்கு பயப்படுறது? அந்த ஸ்டேஷனுக்கு காசே இல்லாம வந்துட்டான். அவனை சுத்தி தெரியாத முகங்கள் மட்டுமே வந்து போச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் இருட்டுறதுக்கு. அது வரைக்கும் அங்கேயே இருந்துடுறதுன்னு முடிவு செஞ்சுக்கிட்டான். ட்ரெயின் வந்துட்டும் போயிட்டும் இருக்கு. பயணிகளும் ஏற இறங்கன்னு இருக்காங்க. அந்த ஸ்டேஷனே பரபரப்பா போயிட்டு இருக்க இவனோட கடிகாரம் மட்டும் மெல்லமா நகர்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே அப்படி தானே. நேரம் போகணும்னு நினைச்சா போகவே போகாது, இல்லைன்னா எப்படி நேரம் போகுதுன்னே தெரியாது. இவன் தன்னோட கை கடிகாரத்தை பார்க்கும் போதெல்லாம் 5 நிமிஷம் கூட கழிஞ்சிருக்காது. என்ன செய்யறது? டிக்கெட்டும் இல்லை, டிக்கெட் இல்லாமல் வெளியவும் போக முடியாது. இப்படி என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த ஸ்ரீனிவாசனை ஒருத்தன் கூப்பிட்டான். அவன் அந்த ஸ்டேஷனில் வேலை செய்கிற ஒரு சிப்பந்தி. யாரப்பா நீ? ரொம்ப நேரமாக உட்காந்துட்ருக்க, எங்கே போகணும் அப்படின்னு கேட்டான். எப்படியோ சமாளிச்சுட்டு எக்மோருக்கு அப்படின்னு சொன்னான். சரியா போச்சு போ. எக்மோர் போகிற வண்டிக்கு அந்த பக்கமாக போய் நிற்கணும், இங்கே தாம்பரம் வண்டி தான் நிற்கும் அப்படின்னு சொன்னான். இவனும் அந்த சிப்பந்தி காட்டின பிளாட்ஃபார்மில் ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டான். ஒவ்வொரு ஆளை பார்க்கும்போதும் ஒரு விதமான பயம் அவனுக்கு வந்துச்சு. இவன் ரயில்வே சிப்பந்தியாக இருப்பானோ? ஒருவேளை நம்மளை சந்தேகப்பட்டு டிக்கெட் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொன்னால் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட நிற்க வேண்டி வரும். அப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன, அப்பா அம்மா தங்கச்சியை எதிர்கொள்ளணும். அவங்க 3 பேரோட கண்ணீரையும் பார்க்கணும். இதுவே அதிகம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி சுகன்யாவை வேற பார்க்க வேண்டி வரும். அவளை பார்க்கறதுனா தன்னோட அவமானத்தையே கண்ணெதிரில் பார்க்கறதுக்கு சமம். உனக்கு வேற வழி இல்லை, வாழ்க்கை இல்லைன்னு விதி அவனை பார்த்து சொல்கிற மாதிரி தோணுச்சு. இது எல்லாத்தையும் எதிர்கொள்கிறத விட மரணத்தை எதிர்கொள்கிறது எவ்வளவோ சுலபம்னு அவன் யோசிச்சான். இப்படி சிந்திச்சிட்டே தான் அவன் பேப்பரும் கையுமா அந்த ஸ்டேஷனுக்கே வந்தான். அந்த தினப்பத்திரிக்கையில் SSLC பரீட்சையோட முடிவுகள் வெளியாகி இருந்துச்சு. தமிழ் பத்திரிக்கையிலையும் அவனோட நம்பர் இல்லை, ஆங்கில பத்திரிக்கையிலையும் அவனோட நம்பர் இல்லை. கிருஷ்ணசாமி ஐயங்கார், அதான் இந்த ஸ்ரீனிவாசனோட அப்பா, இவனோட SSLC படிப்பை ஒரு கற்பக விருட்சமாக நம்பியிருந்தார். அவன் மட்டும் படித்து பாஸ் பண்ணிட்டா விரும்பியதை கற்பக விருட்சம் கொடுக்கலனாலும் உட்கார நிழலாவது தருமே அப்படிங்கிறது அவரோட நம்பிக்கை. நம்ம கஷ்டமெல்லாம் ஒரு நாள் தீருங்கிற நம்பிக்கையோட நாட்கள் நகர்த்திட்டு வந்தார். இவர் குடும்பம் அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை. அவரோட மனைவி, மகள், மகன், இவ்வளோதான் அவரோட குடும்பம். அவரோட தொழிலே பெருமாள் கோவிலில் பூஜை பண்ணுறது தான். கோவில் அவரை போலவே ஏழ்மையான நிலைமையில இருந்துச்சு. அங்கே இருந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு அந்த பெருமாள் கோவில் தான் குலதெய்வம். பூஜை செஞ்சு கொண்டாட வேண்டியவங்கள பெரும்பாலானவங்க வசதியாக இல்லாததுனால பெருமாளுக்கு சிறப்பு பூஜையும் இல்லாமல் போயிடுச்சு. 1-2 பணக்கார வியாபாரிகளோட தயவுல தான் கோவிலும் கோவிலில் பூஜை பண்ணுற கிருஷ்ணசாமி ஐயங்காரோட குடும்பமும் இருந்துச்சு. மாதம் 50 ரூபாய் வருமானம். இதில் வாடகை, படிப்பு செலவு போக மீதி 35 ரூபாயில தான் குடும்பத்தையே நடத்தணும். இப்படி தான் வருஷக்கணக்காக இருந்தார் கிருஷ்ணசாமி. பையன் SSLC பாஸ் பண்ணிட்டு வரட்டும், ஏதாவது ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பணக்கார வியாபாரி கிருஷ்ணசாமி ஐயங்கார்கிட்ட உறுதி கொடுத்திருந்தாரு. அதனால ஐயங்காரும் முழு நம்பிக்கையோடு இருந்தார்.
அவனோட படிப்பை வச்சு அவனோட குடும்பம் பெரிய கனவு கோட்டையே கட்டி வச்சிருந்தது. பையன் நல்ல உத்தியோகத்தில் சேர்ந்து நல்லா சம்பாதிப்பான், அதில் வர்ற காசை வச்சு மகளுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிடணும், வேற வீடு வாடகைக்கு பார்த்து போகணும், மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், பேரன் பேத்திகள் பார்க்கணும், இப்படி நிறைய. அந்த கற்பக விருட்சம் வாடிடக்கூடாதுன்னு அல்லும் பகலுமா அரும்பாடுபட்டு படித்தான். செடியை தண்ணீர் விட்டோ கண்ணீர் விட்டோ ஏன் ரத்தத்தை சிந்தி கூட வளர்த்துடலாம். ஆனால் அந்த செடி வளர்றதுக்கு ஒரு ஜான் அளவு இடமாவது வேணாமா? சீனிவாசனுக்கு நிம்மதியாக வீட்டில இருந்து படிக்க இடம் இல்லை. ஒட்டு குடுத்தனமாக இருக்கிற ஒரே ஒரு அறை வீடு தான். இதனால் அவன் புத்தகத்தை எடுத்துட்டு பெருமாள் கோவிலுக்கே போயிடுவான். இருட்டுற வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்து படிப்பான். அந்த கோவிலில் வழிப்போக்கர்கள் வந்து தூங்குவாங்க, பிச்சைக்காரங்க கொரட்டை விடுவாங்க, இப்படி பல தொந்தரவுகள். இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்த கற்பக கன்று கடைசியில் கருகியே போச்சு. பரீட்சையில் பாஸ் பண்ணலன்னு தெரிஞ்சதும் அவனுக்கு இந்த உலகமே இருளடைஞ்சு போச்சு. தன்னோட ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கிற பெற்றோர்களை பார்க்காம நேராக இங்கே வந்துட்டான். அவன் குடும்பத்தோட நினைப்பு மட்டும் இருந்தா கூட வேதனையாக மட்டும்தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த சுகன்யாவோட முகமும் மணக்கண் முன்னாடி வந்து போச்சு. அவனுக்கு தன்னையே பிடிக்கல. அவன் இந்த உலகத்துக்கு ஒரு களங்கமாக இருக்கிறது மாதிரி உணர்ந்தான். ஏதோ சேத்துல நிற்கிறது போல அவனோட உயிர் அவன் உடம்புல இருந்து தத்தளிச்சுது. சீக்கிரமாக இந்த சாக்கடையை விட்டு வெளியே வரணும்னு ஸ்டேஷனுக்கு விறுவிறுன்னு வந்தான். இருட்டுற வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்துருக்கணும். இருட்டினதுக்கப்புறம் எழுந்திரிச்சு கொஞ்ச தூரம் நடக்கணும். அப்புறம் ஓடுற ரயில் முன்னாடி விழுந்து உயிரை விட்டுறணும். இதுதான் அவனோட முடிவு. நேரமாக ஆக ஸ்ரீனிவாசன் எல்லாத்தையுமே மறந்துட்டான். அவனோட பெற்றோர், அவங்க இவன் மேலே வச்சிருந்த நம்பிக்கை, இது எல்லாம். ஆனால் அதையும் தாண்டி அவன் மனசில் ஓடிட்டு இருந்தது சுகன்யாவோட நினைப்பு. இந்த சுகன்யா பரீட்சையில் தேறிட்டான். அவளோட நம்பர் பேப்பரில் வந்திருக்கு. இதை நினைக்கும் போதெல்லாம் அவனுக்கு அவமானமாக இருந்த நிலைமை மாறி அவன் மேலே ஒரு சொல்ல முடியாத கோபம் வந்துச்சு. ஏன், எதுக்கு இந்த கோபம்? எல்லாத்துக்குமே தான். அவ ஏன் இந்த எஸ்எஸ்எல்சியில் பாஸ் பண்ணனா? எதுக்காக ஒரு பொண்ணா பிறந்தா? எதுக்காக ஏன் எதிர் வீட்டில் குடியிருக்க வந்தா? ஏன் பரீட்சை வரும்போதெல்லாம் அடிக்கடி என்கிட்ட வந்து சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா? அவளோட ஒவ்வொரு செயலையும் நினச்சி பார்க்கும்போது அவன் கோபத்தோட உச்சிக்கே போயிட்டான். ஸ்ரீனிவாசன் குடியிருக்கிற வீட்டுக்கு எதிர் வீடு 1 வருஷத்துக்கு முன்னாடியே காலியாகிருச்சு. யாரோ ஒரு கவர்மெண்ட் உத்தியோகஸ்தர் மனைவி மகளோட அந்த வீட்டுக்கு குடி வந்தார். அந்த பெண் ஒரு ஸ்கூலுக்கு போகிற பெண். எந்த ஸ்கூல், எந்த ஸ்டாண்டர்ட்னு எல்லாத்தையும் எப்படியோ கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டான் ஸ்ரீனிவாசன். அவளும் தன்னை மாதிரியே எஸ்எஸ்எல்சி படிக்கிறவ. வயசு கூட தனக்கு சமமாக இருக்கலாம்னு தெரிய வந்துச்சு. முதல்ல அவனுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவன் கிளாஸில் அவன்தான் அசாதாரணமாக மூத்தவன். 20 வயசு பையன். தான் வயசுக்கு அடுத்த மாணவர்கள் எல்லாருமே ஒரு 4 வயசு இல்லை ஒரு 5 வயசு சின்னவங்களாக இருந்தாங்க. இடையிடையில் பண கஷ்டம் வந்து இவனோட படிப்பை பாழாக்கிருச்சு. பணம் இல்லாததுனால 2-3 வருஷம் படிக்க முடியாமலே போயிடுச்சு. ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் போய் மாதக்கணக்காக வீட்டிலே இருந்துட்டான். இப்படி பல சிக்கல்கள் இருந்ததுனால அவனோட படிப்பில் சில வருடங்கள் வீணாவே போச்சு. ஆனால் இவளுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? நல்ல வசதியான குடும்பத்து பெண் தானே. சொல்லப்போனால் இப்போ அவள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கணும். இந்த கேள்வி பல மாதங்கள் அவன் மனசில் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த சுகன்யா நல்ல அழகாக இருந்தா. யார் பார்த்தாலும் ஏறிட்டு பார்க்காத ஒரு பார்வை. அவள் சிரிச்சு கூட யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. தான் எதிரில் போகும்போது கூட ஏறிட்டு பார்க்க மாட்டா. பார்த்தும் பார்க்காத மாதிரி போவா. சரியான திமிர் பிடிச்சவளா இருப்பா போல அப்படின்னு நினைச்சான். ஆனால் அவள் எதிர் வீட்டில் குடியிருந்தது அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. அவளை தினமும் பார்க்குறதும் பிடிச்சிருந்துச்சு. பரீட்சை நெருங்குற சமயத்தில் அவள் வீட்டுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஒரு வாத்தியார் வந்தார். அதுக்கப்புறம் அவள் புத்தகம் கையுமா தான் இருந்தா. அவளை வெளியில் பார்க்கவே முடியல. இதனால் அவன் படிப்பில் அஜாக்கிரதையாலாம் இருந்துடல. நல்லா படித்தான். தினமும் பெருமாள் கோவிலுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சிடுவான். இருட்டினதுக்கு அப்புறமா தான் வீட்டுக்கே வருவான். ஒரு நாள் அப்படி தான் காலையில் கோயிலுக்கு போனவன் மத்தியானம் வீட்டுக்கு வந்தான். நல்ல பசி. ஆனால் உணவு இன்னும் தயாராகலை. ஒரு மூலையில் போய் படுத்துட்டான். கொஞ்ச நேரத்திலேயே அவன் வீட்டுக்கு வந்தா சுகன்யா. சீனிவாசனோட அம்மா ஒன்றும் புரியாமல் அப்படியே திருன்னு முழிச்சா. அவனுக்கும் ஒன்றுமே விளங்கலை. இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு தான் யோசிச்சான். அவள் கையில் ஒரு இங்கிலீஷ் புக்கோட வந்தா. அவன்கிட்ட சில சந்தேகங்களை கேட்டா. அதெல்லாம் ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான் அவனை பொறுத்த வரைக்கும். அவளுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுனா அவனுக்கு வேற எதுவுமே தோணலை. அவள் தன்னை தேடி வந்துட்டா, தான்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கா, எனக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே சில எண்ணங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. அவனுக்குன்னா அப்படி ஒரு சந்தோஷம். பசியே மறந்து போச்சுன்னா பாருங்களேன். நைட்டு சாப்பிட்டு தூங்க போகும்போது தான்
தனக்கு அவர் ஒரு நன்றி கூட சொல்லலை அப்படின்னு அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸை கூட புரிஞ்சிக்க முடியாத ஒரு மோசமான ஸ்டேஜில் அவள் இருந்திருக்கிறது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. கண்டிப்பாக நிறைய தடவை ஃபெயில் ஆகியிருப்பா. அவள் தான் வயசுக்கு சமமானவளாக எஸ்எஸ்எல்சி படிக்கிறது இப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுது. அழகாக இருந்தா என்ன, புத்தி கூர்மை இல்லையே. இந்த ஸ்ரீனிவாசன் விழுந்து விழுந்து படிக்கிறதுக்கு தான் குடும்ப நிலை மட்டும் காரணம் இல்லை, சுகன்யா முன்னாடி தன்னை ஒரு அறிவாளியாக காட்டிக்கணும் அப்படின்னு நினச்சான். இப்படியாக ஒரு சில நாட்கள் பரீட்சைக்கு முன்னாடி அவன்கிட்ட வந்து சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். வந்தவ வழக்கம் போல் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை. எக்ஸாம்ஸும் முடிஞ்சது. அவள் பாஸ் பண்ணிட்டா, இவன் பாஸ் பண்ணலை. நல்லா இருட்டிட்டு ஸ்டேஷனில் ஒரு விளக்கு பாக்கி இல்லாமல் எல்லா விளக்குகளையும் போட்டாச்சு. அவன் நினச்சி வச்சிருந்த நேரமும் வந்துருச்சு. இனிமேலையும் அங்கே உட்காந்துருக்க முடியாது. யார்கிட்டையாச்சும் அகப்பட்டுட்டா பிரச்சனையாக போயிடும். இவ்வளோ நேரம் இருந்துட்டோம், இனிமேலையும் அங்கே இருக்கக்கூடாதுன்னு ஸ்டேஷனில் நெரிசல் மிகுந்த சமயத்தில் எப்படியோ அங்கேருந்து நழுவி வெளியே வந்துட்டான். தண்டவாளத்தை ஒட்டி போகிற நடப்பாதையில் நடந்தான். சும்மா நடக்கல, சாகிறதுக்காக நடந்து போனான். தெளிவான மனநிலை இன்னும் அவனுக்கு வரல. ஒரு பக்கம் மரணம், இன்னொரு பக்கம் வாழ்க்கை. எதை ஏற்றுக்கிறது எதை ஒதுக்குறதுன்னு அவனால் முடிவு செய்ய முடியல. கால் போன போக்கிலேயே போயிட்டு இருந்தான். மாம்பலம் ஸ்டேஷனை பார்த்து நடக்கும்போது ஒரு பக்கம் மரணத்தை பற்றின சிந்தனை, மறுபக்கம் வீட்டோட நினைப்பு. நாம் செத்துட்டா வீட்டில் எல்லாரும் கதறி அழுவாங்க. அவங்களில் ஒருத்தருக்காச்சும் கட்டாயம் பைத்தியம் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு தன்னை மாதிரியே தற்கொலை எண்ணம் வரும், இன்னொருத்தர் பயங்கரமான நிலையில் இருந்து தத்தளிப்பாங்க. இதெல்லாத்தையும் நினைக்கும் போது அவனோட தற்கொலை எண்ணம் தவிடு பொடியாச்சு. எதுக்காக சாக போகிறோம்? அவமானத்தினால தான். அது ஏன் வந்தது? சுகன்யாவால். அவளுக்காகத்தான் சாக போகிறோம். இந்த எண்ணங்கள் அவனுக்கு வந்ததும் பிரம பிடிச்சவன் போல அப்படியே நின்றுட்டான். அவளுக்காகத்தான் சாகணும்னா அந்த சாவுக்கு தான் என்ன மதிப்பு? சாகிறவனுக்கு என்ன மதிப்பு? அவள் என்ன காதலிக்கலை, நானும் அவளை காதலிக்கலை. அவகிட்ட அழகு இருக்கு, இப்போ எஸ்எஸ்எல்சியில் பாஸ் பண்ணிட்டா, அதுக்காகலாம் நான் சாகணுமா? என்ன ஒரு முட்டாள்தனமான முடிவெடுக்க துணிஞ்சிட்டோம்னு நொந்துக்கிட்டே வீட்டை பார்க்க நடந்தான். கிருஷ்ணசாமி ஐயங்கார் தனக்கு தெரிஞ்ச கடையில் பேப்பரை எடுத்து பார்த்தாரு. பையனோட நம்பர் இல்லாததை பார்த்ததும் அவருக்கு உலகமே ஸ்தம்பிச்சிருச்சு. பல்ல கடிச்சிட்டு வீட்டுக்கு போனார். ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தர் பார்க்க முடியாமல் மௌனமாக இருந்தாங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா வீடே தத்தளிச்சுது. இன்னும் ஸ்ரீனிவாசன் வீட்டுக்கு வராமல் எங்கே போனான்? ஐயங்கார் மகனை தேடி வெளியில் போயிட்டாரு. கோவில், ஸ்கூல், வாசக சாலை, அவனோட ஃப்ரெண்ட்ஸோட வீடு, இப்படி எல்லா இடத்துலையும் தேடினாரு. அரை மணி நேரம் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து ஸ்ரீனிவாசன் வந்துட்டானான்னு பார்ப்பாரு. இப்படியாக 6 முறை வந்துட்டு போயிட்டாரு. இங்கே இப்படி கலவரம் நடக்கிறது எதிர் வீட்டு சுகன்யாவுக்கும் தெரிய வர அவளும் வீட்டுக்கு வர்றா. ஸ்ரீனிவாசனோட அம்மாவும் தங்கச்சியும் அவளை பார்த்து ஓன்னு அழுதாங்க. அவளுக்கும் கண்ணீர் வந்துடுச்சு. நம்பர் விட்டு போயிருக்கோம், நாளைக்கு பேப்பரையும் பார்க்கலாம்னு சொல்லி ஆறுதல் படுத்த நினச்சா. ஆனால் அந்த நம்பரை பற்றின கவலை யாருக்குமே இல்லை. அது நாளைக்கு வரட்டும், இல்லை வராமலே கூட போகட்டும், சீனிவாசன் வந்தால் போதுன்ற நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. இதுக்கு அவ எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்லாமல் தான் வீட்டுக்கு போயிட்டா. 7வது தடவையாக வீட்டுக்கு வந்த ஐயங்கார் யாருக்கிட்டையும் பேசாமல் ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டாரு. வீட்டில் மனைவி மகள் கேட்ட கேள்விகளுக்கு அவர் எந்த பதிலுமே சொல்லலை. எதிர் வீட்டு சுகன்யாவோட அம்மா அங்கே வந்தா. தான் பொண்ணு அழுதுட்டே சாப்பிடாமலே படுத்திருக்கான்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசனை பற்றி விசாரிச்சா. உடம்புல தெம்பில்லாமல் கண்ணீரோட ஸ்ரீனிவாசன் அம்மா பதில் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே சீனிவாசன் வந்துட்டான். சீனூன்னு ஓடி போய் அவனை கட்டிக்கிட்டா. எங்கே போனேன்னு தாயும் மகளும் கேட்க ஐயங்கார் நிமிர்ந்து பார்த்தாரு. இவன் வீட்டுக்கு வந்துட்ட செய்தி கேட்டு சுகன்யாவும் ஓடி வந்தான். குனிஞ்ச தலை நிமிராமல் நின்றுட்டு இருந்தவனை வச்சக்கன் வாங்காமல் பார்த்துட்டு இருந்தா சுகன்யா. சீனு அப்படின்னு அவ கூப்பிட்டதும் ஸ்ரீனிவாசன் முகத்தை ஏறிட்டு சுகன்யாவை பார்த்தான். அந்த 2 கண்கள்லையும் கண்ணீர். அப்போ அந்த கண்ணீரில் வேற ஒரு கற்பக கன்று தளிர்த்தது. அவனோட கண்ணீருக்கும் இரத்தத்துக்கும் வளராம கருகி போன கற்பக கன்றுக்கு பதிலாக இன்னொரு கற்பகத்துக்கு கண்ணீரால் நீர் வார்க்கும் தர்ம தேவதையைப் போல சுகன்யாவை பார்த்தான் ஸ்ரீனிவாசன். சுகன்யா, உன்னை வெறுத்ததுனால தான் நான் சாகாம வாழ நினைச்சேன். இப்போ உன் மேலே இருக்கிற அன்பால சாகாம வாழ நினைக்கிறேன். நீ எப்பவுமே என்ன சாக விட மாட்ட, அப்படித்தானே? தன்னோட ஆனந்த கண்ணீரை தலையினையில் ஒத்திக்கிட்டான் ஸ்ரீனிவாசன். இப்படி இந்த கதை முடியுது. கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.